ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 4வது நாளு இதிலேருந்து ஷாங்காயிலேருந்து ஜியாங்ஜியா அப்படிங்கிற ஊருக்கு புல்லட் ட்ரெயினில் கிளம்பி வந்துட்டோம். ஷாங்காயிலேருந்து புல்லட் ட்ரெயின் ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு. காலையில் 7:30 மணிக்கு ட்ரெயினு வந்து இங்கே வந்து 2 மணிக்கு சேர்ந்தோம். 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்ன்னு சொன்னாங்க. அதுவும் 150 மைல் வேகத்தில் வருதான். அங்கே வந்து வந்தோடனே மத்தியானம் வந்து இங்கே கூட்டிகிட்டு போனாங்க. ஹோட்டல் செக்இன் பண்ணாமல் ஒரு கண்ணாடி பிரிட்ஜுக்கு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் லேடிஸ் தனியாக, ஜென்ட்ஸ் தனியாக செருப்பு கொடுத்தாங்க. அந்த செருப்பை போட்டுக்கிட்டு அதில் நடக்க சொன்னாங்க. நம்ம செருப்புக்கு மேலேயே அதை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நடந்தோம். நானும் என் சிஸ்டரும் பாருங்கள் அது மேலே உட்காந்துக்கிட்டு நவுந்து நவுந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த கண்ணாடி பிரிட்ஜ் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே நிறைய படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். எனக்கு எந்த படம்லாம் எனக்கு சொல்ல தெரியல. இனிமேல் பார்த்தோன்னா நான் ரெகக்னைஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்க கீழே வந்து தண்ணி ஓடுறது, அவ்வளோ ஒரு பெரிய ஆழத்தில் நம்ம மேலே இருக்கிறோம். அந்த பிரிட்ஜை கட்டி வச்சுருக்குறாங்க. அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. நிறையா பேர் வந்து சைடில் தான் நடப்போம், கண்ணாடி மேலே நடக்கவே எங்களுக்கு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே பங்கி ஜம்பிங் வேறு பண்ணாங்க, அதை வேறு பார்த்தோம். அப்புறம் நாங்கள் டான்ஸ் போட்டோம், நானும் என் சிஸ்டரும் கண்ணாடியில் டான்ஸ் போடுறோம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வந்தவங்க, ஆண்டி ஆண்டி நாங்களும் வரோம், நாங்களும் வந்து டான்ஸ் ஆடுவோம், டான்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து டான்ஸ் போட்டாங்க. என்ன பண்ணுறதுனா என் தங்கச்சி வீட்டுக்காரர் ஆன்னு ஏதோ மியூசிக்கெல்லாம் கொடுத்தாரு. பாட்டெல்லாம் அவங்களே நாங்களே இது பண்ணிக்கிட்டு ஸ்டெப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப் சொல்கிறது அந்த ஸ்டெப்பை போட்டோம். போட்டுட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்து ஆடிட்டு இருந்தோம். ஒரே ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லேடிஸ் தான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பில்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜென்ஸ் எல்லாம் வந்து லேடிஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ண விட்டாங்க, அதுதான் சொல்லணும். அவ்வளோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் பயங்கரமாக இது பண்ணிவிட்டு ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதை பார்த்துட்டு இன்னும் 4 லேடிஸ் எங்கள் குரூப்பில் இருந்தவங்க, இன்னும் நீங்கள் அவங்களோட மட்டும் ஆடுறீங்க, எங்களோட ஆட மாட்டீங்களா, எங்களோடையும் தான் ஆடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்களோடையும் ஆடுறோம் அப்படின்னோம். பாருங்களேன் அது பாருங்கள் கேபிள் எப்படி போகுது பாருங்கள். இந்த கண்ணாடி பிரிட்ஜை தாண்டி போய் அது மேலே ஏறி நடந்து போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போகலை, ஏன்னா எங்களுக்கு டைம் கொடுத்த டைமில் இந்த பிரிட்ஜை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அந்த பக்கம் போனால் இன்னொரு 2 லேடிஸ் உண்டு, எங்களோட வந்து ஆடுங்க, அவங்களோட மட்டும் ஆடினீங்களா, நாங்களும் ஸ்டெப் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்டெப் போட, அப்புறம் அந்த சத்குணாங்கிற ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஸ்டெப் போடுங்கன்னு அவர் ஆடி காமிக்க, ஒரே பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க, இப்படி போடுங்க, அப்படி போடுங்கன்னு அவர் டான்ஸ் ஆட ஒரே சிரிப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் கும்மி அடித்தோம். கும்மி அடிடா கும்மி அடின்னு கும்மி அடித்தோம். ரொம்ப நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த கண்ணாடி பிரிட்ஜ் பார்க்கவே அழகுனா அழகு. அவ்வளோ நீளமான பிரிட்ஜு. நம்ம இதில் வந்து கன்னியாகுமரியில் இப்போ போட்டிருக்குறாங்க. அது அது அப்போ போனேன், அதை கூட நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இது வந்து ரொம்ப லாங்கு, பெரிய லாங்கு. அப்புறம் அங்கே வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பங்கி ஜம்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் இங்கேருந்தே உட்காந்து எடுத்தோம். பங்கி ஜம்பிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. கீழே வந்து ஒரு ஃப்ளோர் மாதிரி வச்சுட்டு அங்கேருந்து பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ்லாம் போய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் இதில் யாரும் குரூப்பில் பண்ணல, சும்மா பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம். அது அந்த கண்ணாடி பிரிட்ஜில் நடக்கிற மாதிரி எல்லாம் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த படிக்கட்டெலாம் இறங்கி தான் அந்த கண்ணாடி பிரிட்ஜுக்கு போகணும். அப்புறம் என் சிஸ்டர் ஹஸ்பண்டு, அப்புறம் ஒரு சைனீஸ் லேடி வந்து அவங்க நின்று எங்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சைனீஸ் டின்னர் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் செக்இன் பண்ண ஹோட்டலுக்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. இந்த ஜியாங்கிற ஊரில் தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோன்னு நினைக்கிறேன். டான்ஸும் அதுவும் சைனீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாமே பார்த்தோம். அப்புறமே அங்கே வந்து ஈவினிங் வந்து சொன்னாங்க பக்கத்துலேயே ஒரு ரிவர் இருக்குது, ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் ஈவினிங்லன்னாங்க. நாங்கள் ஈவினிங்கில் கிளம்பி லைட்டெல்லாம் போட்டவுடனே போய் பார்த்தோம். அப்போ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. எங்கே பாரு லைட்ஸு, கலர்ஸு எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள் இந்த ஸ்கூட்டி தான் வந்து அங்கே ஃபேமஸ். எல்லா இடத்துலையும் 2 வீலர் இருக்குது, குட்டி குட்டி ஸ்கூட்டி. அதையும் நாங்கள் பார்த்துட்டு பாருங்கள் எப்படி லைட்ஸ் பாருங்கள், அந்த மரத்து மேலே அது மேலே எல்லா இடத்துலையுமே லேசர் மாதிரி வச்சு கலர் கலராக லைட்டு பூ மாதிரி எல்லாம் போடுறாங்க. அந்த பூ மாதிரி போடுறத அப்படியே நிலத்துல விழுந்துகிட்டே இருக்குது, கலர் மாறி மாறி வருது. எல்லோரும் அங்கங்கே நின்று நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நாங்களும் போய் அதை பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு, அது மாறுற அழகே அழகு. என்ன டிசைனாக மாறுது தெரியுங்களா. ஒரு 10 பூ ஒரே ஒரு லைட்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய் நின்று யார் வேணாலும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த சைடு ஃபுல்லாக ரிவர்.
அந்த ரிவரில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து கான்சர்ட்டு எல்லாம் நடத்துகிறாங்க. அதையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு ஒரு 10:30 11 மணிக்கு தான் நாங்கள் வந்து ஹோட்டலுக்குள்ளேயே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. திரும்பி வரப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்இடி செட்டப் இருந்துச்சு. கலர் கலராக க்ரீனு, ரெட்டு, ப்ளூவா, ரோஸா எல்லா கலர்லேயும் அது மாறுது. அது மாற மாற அப்படியே நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் என் சிஸ்டர் அப்படியே நடக்க சொல்லி வர சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அது பாருங்க, அவள் நடந்து வந்துட்டு அவள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சினிமா தியேட்டரு, அதையும் போய் பார்த்தோம். அப்புறம் ஷாப்பிங் வந்தோம். ஷூஸ் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப காஸ்ட்லி கூட இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதுவே நம்ம ஊரில் வந்து 16,000 17,000 வரும் அப்படின்னாங்க. அதெல்லாம் வாங்கினோம். தேங்க்யூ.